நலமான வாழ்வே நிறைவான பெருஞ்செல்வம். இந்த கோடைக்காலம், வெயில் காலம் வந்தாலே பலரும் இந்த வெயிலோட கடுமை தாங்காமல் ஜில்லுன்னு ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றது, ஐஸ் போட்டு பழச்சாறு குடிக்கிறது, அப்படி பழக்கம்லாம் இருக்கும். அதை கூட ஓரளவுக்கு மன்னிச்சிடலாம், ஏன்னா எப்போ அதை ஒரு முறை சாப்பிடுவாங்க. ஆனால் பெரும்பாலானவங்க ஐஸ் வாட்டர்னு சொல்லி இந்த ஃப்ரிட்ஜ் வாட்டர் எடுத்து தினசரி எப்பவும் அதையே குடிக்கிற பழக்கத்தை வச்சுப்பாங்க. அப்படி இந்த ஐஸ் வாட்டர் குடிக்கிறதுனால நமக்கு என்ன மாதிரி பிரச்சனைலாம் வரும்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த ஐஸ் வாட்டர் அடிக்கடி குடிக்கிறவங்களுக்கு தொண்டையில் புண்ணு வரும், மூக்கடைப்பு, சளி தொல்லைகள் வரும். இந்த ஐஸ் வாட்டர் ஜில்லுன்னு தண்ணீரை தொடர்ந்து குடித்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இதய சம்பந்தமான பிரச்சனைகள் வரும்னு அறிவியல் ரீதியாக மெய்ப்பிக்கப்பட்டிருக்கு. அதிகப்படியான குளிர்ந்த நீர் குடிக்கிறதுனால செரிமானமின்மைங்கிற அஜீரண பிரச்சனை வரும், சரியாக பசி எடுக்காமல் போகலாம், அதோட உடல் எடை அதிகமாகும். இந்த ஐஸ் வாட்டர் அடிக்கடி குடிக்கிறதுனால மூளை உறைதல்ன்ற பிரச்சனையும் வரும்னு சொல்லி அறிவியல் அறிஞர்கள்லாம் எச்சரிக்கிறாங்க. ஆகவே இந்த கோடை காலத்தில் குடிக்கிறதுக்கு எதமாக இருக்குதுன்னு சொல்லி இந்த ஐஸ் வாட்டர் குடிக்கிற பழக்கத்தை தவிர்த்து விடுங்கள். இல்லை அப்படியே எனக்கு ஐஸ் வாட்டர் கொஞ்சமாவது குடித்தா நல்லா இருக்கும், தேவலான்னு அப்படி நினைக்கிறவங்க ஃப்ரிட்ஜிலேருந்து ஐஸ் தண்ணியை எடுத்து அதை சாதாரண தண்ணியோட கலந்து லேசான ஜில்லுன்னு இருக்கணும், மெல்லிய ஜில் குளிர் நீர், அதாவது பானை தண்ணீர் எப்படி இருக்குமோ அதுபோல் அதை பக்குவப்படுத்தி குடித்தாங்கன்னா அதனால் அவங்களுக்கு தீங்கு இருக்காது. பானை தண்ணி குடிக்கிறது இன்னும் சிறப்பு, அதுதான் மிக சிறந்த தண்ணீர்னு கூட சொல்லலாம். ஆனால் அதை செய்கிறதுக்கு பலரும் தயங்குறாங்க. அது மேலே ஏனோ அவங்களுக்கு நாட்டம் இல்லாமல் இருக்குது, பொறுமை இல்லாமல் இருக்குது. அதனால் எனக்கு ஜில் தண்ணி தான் வேணும், குளிர் தண்ணீர் தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃப்ரிட்ஜிலேருந்து அப்படியே எடுத்து ஐஸ் வாட்டர் குடிக்காதீங்க. அதோட சாதாரண டெம்பரேச்சர் உள்ள தண்ணீரை கலந்து வெளியே அந்த வெப்பநிலையில் கொஞ்ச நேரம் வச்சு அப்புறமா மிதமான சில்லில் குடிங்க. அது உங்களுக்கு உடல் நலத்தை கெடுக்காது. இந்த நல்ல தகவல் நாடெங்கும் பரவ எங்களை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. அன்புடன் காஞ்சி முகிலன்.